வணக்கம். என் அன்புக்கும் பண்புக்கும் மரியாதைக்கும் உரிய என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் முன்னிலையிலே மீண்டும் இந்த கனடிய தமிழன் டேனி. இன்று நான் உங்களுக்கு கனடியன் வார் எக்ஸிபிஷன் சென்டரை காட்டப் போகிறேன். அதாவது கனடியன் வார் எக்ஸிபிஷன் மியூசியம், கனடியன் வார் மியூசியத்தை காட்டப் போகிறேன். கனடாவிலே போராட்டமாக செய்யப்பட்ட இந்த தளம்தான் கனடியன் வார் மியூசியம். இதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் உங்கள் முன்னிலே காட்டப்போகிறேன். தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல விடயங்களை கனடா தவிர்ந்த ஏனைய நாட்டிலே இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் மக்களே, நீங்கள் சுத்தமான தமிழிலே அனைத்து விடயங்களையும் பெற்றுக்கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், நீங்கள் ஆனந்தப்படலாம் என்பதன் காரணமாகவே நான் இதை செய்கிறேன். எனவே தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று தாழ்மையுடன் வேண்டிக்கொண்டு உங்களை உள்ளே அழைத்து சென்று காட்டப்போகிறேன். இந்த கனடா வார் மியூசியத்தை பற்றி தெளிவாக பார்க்க போகிறீர்கள். நுழைவாயில் தற்பொழுது இன்ஃபர்மேஷன் சென்டர், அதாவது அறிவிப்பு பலகை. இங்கே தான் நீங்கள் உங்களுக்குரிய இந்த சீட்டுகளை பெற வேண்டும். இதை நீங்கள் வெப்சைட் மூலமாக பார்த்தால் இந்த சீட்டை குழந்தைகளுக்கு மற்றும் முதியோர்களுக்கு பிரத்யேகமான சலுகை செய்யப்படுகிறது. அதனுடைய விலையை நீங்கள் வெப்சைட் மூலம் பார்த்தால் தெரியும். என்னென்ன விலைக்கு நீங்கள் எவ்வளவு டிக்கெட்டுகள் வாங்கலாம் என்று. மிக அருமையானது. கனடியன் ஹிஸ்ட்ரியினுடைய வரலாறு, கனடா ஹிஸ்ட்ரி வார் வரலாறு, அதாவது கனடாவுடைய ஹிஸ்ட்ரியினுடைய இந்த போராட்ட வரலாற்றை முழுமையாக காட்டக்கூடிய இந்த எக்ஸிபிஷன் சென்டர் ஒட்டோவாவிலே இருக்கின்றது. அதாவது மிக அருமையிலே கனடியன் ஹிஸ்ட்ரி என்ற இன்னும் ஒரு தளம் இருக்கின்றது, எக்ஸிபிஷன் சென்டர். அதுக்கு அருகாமையில் இருக்கிறது தான் இந்த வார் எக்ஸிபிஷன் சென்டர். இதை இப்பொழுது உங்களுக்கு நான் உள்ளே கொண்டே ஒவ்வொரு விடயமாக காட்டப் போகிறேன். என்னுடன் வாருங்கள். கனடாவினுடைய போராட்டத்தின் வரலாறு, அதை பற்றிய இங்கே நுழைவாயிலே வந்தீர்களானால் இங்கே ஒரு வீடியோ ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் இதன் மூலமாக பார்க்கலாம் என்னென்ன விடயங்கள், முதலாவது உலகப்போர், இரண்டாவது உலகப்போர், கனடாவுடைய பங்களிப்பு மற்றும் இந்த உலகப்போரில் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும், பாவிக்கப்பட்ட ஆயுதங்கள், அவர்கள் போட்ட உடுப்புகள், இந்த எல்லாவற்றையும் இங்கே வச்சிருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றொன்றாக பார்க்க போகிறோம். என்னுடன் வாருங்கள். நீங்கள் இந்த நுழைவாயிலே வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த நுழைவுச் சீட்டை எடுத்துக்கொண்டு இவரிடம் நீங்கள் உங்களுடைய கையில் இப்படி ஒரு ஸ்டாம்பை வாங்க வேண்டும். இந்த அறிவித்த புத்தகத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த புத்தகம் மூலமாக நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். அங்கே முதலாவது நான் உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கன் வார் என்ன நடந்தது, அதிலே கனடாவுடைய பங்களிப்பு பற்றி காட்டப்போகிறேன். வாருங்கள். நேர்களே, தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முதலாவது இலக்கம். அதாவது இது 1812ஆம் ஆண்டு இங்கே நடக்கப்பட்ட ஒரு சாதாரண போர்க்கட்டம் முதலாவது. இரண்டாவது தான் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது வேர்ல்ட் வார், உலக யுத்தம் முதலாவது நடந்தது இந்த நம்பர் 2 என்ற இடம். மூன்றாவது தளமாக பார்க்கிறீர்களானால் இரண்டாவது உலக மகா யுத்தத்தை குறிக்கும். நான்காவது கோல்ட் வார் என்று சொல்லப்பட்ட போரும் ஆப்கானிஸ்தான் போரையும் குதிக்கும். இது என்ன காட்டுகிறது என்றால், இந்த எக்ஸிபிஷன் தளம் 4 பிரிவுகளாக காட்டப்படுகின்றது. எனவே நாங்கள் ஒவ்வொரு பிரிவாக போகிறோம். அதைத்தான் இந்த மேப்பின் மூலமாக காட்டப்பட்டுகிறது. உங்களுக்கு இந்த மேப்பின் மூலமாக நீங்கள் எளிதாக பார்க்கக்கூடியதற்காக கட்டமாக பிரித்து கட்டம் 1, கட்டம் 2, கட்டம் 3, கட்டம் 4 வைத்திருக்கிறார்கள். நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடியது முதலாம் கட்டத்தில் 1812 போராளிகள் பங்கு அளித்தவர்களுடைய புகைப்படங்கள், அங்கே பாவிக்கப்பட்ட ஸ்தலங்கள், தளபாடங்கள், என்னென்ன பாவிக்கப்பட்ட ஆமட்கார், அவைகளைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது இங்கே பார்த்தீர்களா தான் இந்த இதுகளை சொல்வது சிம்பத்தி ஆஃப் கனடியன் ஃபார் த ஹெல்ப்லெஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஃபார் த வாரில், அதாவது வாருக்காக இங்கே கனடாவிலே நடந்த இந்த வாரிலே அவர்களுக்காக ஒரு அடையாள சின்னமாகத்தான் இந்த பொம்மைகளெல்லாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய ஒரு அவர்களுடைய மதம் சார்ந்த ஒரு அடையாளத்தை கொண்ட பொம்மைகள் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. ரிமெம்பரன்ஸ் டே என்று சொல்வார்கள். அதாவது இந்த பாப்பி என்று சொல்லப்படுற இந்த பூவகையை நவம்பர் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும்
அதாவது இறந்தவர்களுக்கும் இந்த போராட்டத்திலே யார் யார் வெட்னரிஸ் எல்லாரும் வந்த அதாவது ரிட்டையர் ஆன எல்லா ஆர்மி நேவி எல்லாத்திலையும் இருந்தவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ரிமெம்பரன்ஸ் டே அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இறந்தவர்களுடைய ஞாபகார்த்தமாக கொண்டாடப்படுகிற டே தான் நவம்பர் 11th ரிமெம்பரன்ஸ் டே. கனடாவிலே மிக விமர்சையாக கொண்டாடப்படும் அன்றைய நாள் ஒரு மிக பிரிந்த விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது ஒவ்வொரு வருடம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது உலக போர், இரண்டாவது உலகப் போர், குறிப்பாக இரண்டாவது உலகப் போரிலிருந்து தற்பொழுது வரை பயன்படுத்திய ஆயுதங்கள், தளபாடங்கள் மற்றும் கனரக ஆயுதங்கள், ஆமட்கார்கள், பெரிய ஆமட்கார்கள், அந்த காலத்திலே பாவிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் என்று பீரங்கிகள், சகல விதமான கனடியன் ஆர்மி பாவிக்கப்பட்ட அவ்வளவு விடயத்தையும் இங்கே வைத்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொன்றாக என்னால் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. தற்பொழுது நீங்கள் பாருங்கள், இரண்டாவது உலகமா யுத்த பாவிக்கப்பட்ட போர் விமானம் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. 109A4+ செல்ஃப் ப்ரோலேட்டட் ஹாவிஸ்டார் என்று அழைக்கப்படும். இது நிமிடத்துக்கு அதாவது நிமிடத்துக்கு 1-2 குண்டுகளை செலுத்தக்கூடியது. 53 கிலோமீட்டர் வேகத்தில். இப்பெல்லாம் இதைவிட பெரிய டெக்னாலஜி வந்துவிட்டது. இது அந்த காலத்தில் இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே பாவிக்கப்பட்டதை பற்றி தான் தற்பொழுது நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது 1918ஆம் ஆண்டு 1800 பவுண்ட் எடையுள்ள 800 கிலோகிராம் எடையுள்ள 1800 பவுண்டான ஒரு குண்டை போடக்கூடிய விமானம் இது 1918ஆம் ஆண்டு பிரயோகப்படுத்தப்பட்டது. 1970 பயன்படுத்தப்பட்ட பீரங்கியை தான் இப்பொழுது பார்க்கிறீர்கள். C2 மிக்சர்ஸ் டேங்க்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது 1970 ஆப்கானிஸ்தானிலே 2006ஆம் ஆண்டு பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த வகையான C2. அதாவது 1945 பயன்படுத்தப்பட்ட 25 பவுண்டர் கன் என்று சொல்லப்படுகிற இந்த வகையானது T3 என்று சொல்லக்கூடிய இந்த வகையான ஜெர்மன் பில் பண்ணக்கூடிய 1943 45 வரைக்கும் பயன்படுத்தப்பட்ட இந்த பேந்தர், பேந்தர் என்று சொல்லக்கூடிய டேங்க் இதுதான். ஷெர்மன் டேங்க் என்று சொல்லப்படக்கூடிய இந்த டேங்க் 1947 1960 வரை பயன்படுத்திய டேங்க் தான் இந்த டேங்க். அதாவது இரண்டாவது உலக மகா யுத்தத்துக்கும் மற்றது கொரியன் போருக்கும் பயன்படுத்தப்பட்டவை தான் இவைகள், இந்த வகையானவை. இவற்றுக்கு பெயர் T-34X5 டேங்க் என்று சொல்லப்படும். T-35X5 டேங்க். இந்த டேங்க் ஜப்படைசர் 4 என்று சொல்லப்படுகிறது. இவரும் இரண்டாவது உலக மகா யுத்தத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. அதே போல் இந்த பக்கம் பார்த்தீர்களானால் சான்சல் டேங்க், பிரிட்டிஷ் சர்ச் டேங்க் என்று சொல்லப்படும். சர்ச்சில் டேங்க் இது ஜக் பேன்சர் 4 அது இரண்டாவது உலக மகா யுத்தத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. வேலண்டைன்ஸ் டேங்க் என்று சொல்லப்படுகிறது. பிரிட்டிஷ் டிசைன் பண்ணினார்கள். இது அதாவது சோவியத் யூனியன் காலத்திலே இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த இரும்பு வாகனம். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியது பீரங்கி குண்டுகள் என்று சொல்லப்படும். இன்றைய பொழுதிலே இவைகள் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு ஜனாதிபதி அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக 21 குண்டுகள் 7 குண்டுகள் என்று போடுவார்கள். அதுபோல் இந்த பீரங்கி குண்டுகள் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் முதலாம் உலக மகா யுத்தம் இரண்டாவதிலே பயன்படுத்தப்பட்ட பீரங்கி குண்டுகளும் அவைகளையும் பற்றி தற்பொழுது பார்க்கிறீர்கள். போராட்ட காலத்திலே அவர்கள் பயன்படுத்திய இந்த பீரங்கிகளை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, என்னென்ன டேங்கர் ஜீப்புகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது நடந்தால் போராளிகளை கொண்டு போவதற்காக அந்த ஜீப்புகள். மிசைல்ஸ் ரேஞ்சர், அதாவது டார்கெட் ட்ரைனிங் மிசைல் ரேஞ்சர். இவை 2007 நவம்பர் 14 2007 பயன்படுத்தப்பட்டவை தான் இவைகள். இவைகளுடைய பயன்பாடுகள் மிசைல்ஸ் ரேஞ்சர் ஒவ்வொரு வகையாக ரேஞ்சுக்கு போகக்கூடியது 2007 பயன்படுத்தப்பட்டவை. அவைதான் இந்த டார்கெட்
ட்ரைனிங் என்று சொல்லப்படுகிறது. ரேம்ட் கங்காரு ஆர்ம்டு என்று சொல்லப்பட்ட இந்த ரேம் கங்காரு இந்த வாகனம் 1944 ஆண்டு பயன்படுத்தப்பட்டது. 1955 ஆண்டு பாவிக்கப்பட்ட கனடியன் ஆர்மி பாவிக்கப்பட்ட மோட்டார் வாகனங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பக்கம் பார்த்தீர்களானால் இது மிக பழமை வாய்ந்த ட்ரக். சோல்ஜர்ஸ் எல்லாம் ஏற்றி கொண்டு போகக்கூடிய ட்ரக் தான் இந்த ட்ரக், பழைய ட்ரக். 300 வருடங்களுக்கு முதல் பாவிக்கப்பட்ட இந்த பீரங்கியை பாருங்கள். 300 வருடங்களுக்கு, சுமார் 300 வருடங்களுக்கு முதல் பாவிக்கப்பட்டவை உங்களுக்கு காட்சியளிக்கின்றது. ஃபீல்டு கன் 1950 ஆண்டுகளிலே பாவிக்கப்பட்டவை. அடுத்து இது பீரங்கி குண்டை பாருங்கள். இது மிக பீரங்கி குண்டு. இந்த பீரங்கி குண்டு, இங்கே ஒரு பீரங்கி குண்டு இருக்கிற பவுண்டர் என்று சொல்லப்படும், ஆம்ஸ்ட்ராங் பவுண்டர் என்று பெயர். முதலாம் உலகப் போருக்கு பயன்படுத்தப்பட்டவை இவைகள். ஆயிரத்தி 1917-18களிலே வரையப்பட்ட இந்த பெயிண்டிங்ஸை நீங்கள் பார்க்கிறீர்கள். 1925 ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த கனேடியன் கார்ப்ஸ் ஆஃப் கமிஷன். தொடங்கப்பட்டது 1925. அதனுடைய புகைப்படமும் அந்த தொப்பி, அவர்கள் பயன்படுத்திய சாதனங்கள் அவற்றை இங்கே உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறார்கள். 1919 ஆண்டு கனடியன் சோல்ஜர் பாவிக்கப்பட்டது தான் இங்கே காட்டப்படுகிற இந்த பீரங்கியை நீங்கள் பாருங்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு முழுமையாக சுற்றி வந்துவிட்டோம். எக்ஸிபிஷன் வார் எக்ஸிபிஷன் இடத்தை நாங்கள் முழுமையாக சுற்றிவிட்டோம்.